குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கோச்சிக்காமல் சின்ன வீடியோ தான் பாருங்கள். எடிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? ஒரு விவசாயி, சைனாவை சேர்ந்த ஒரு விவசாயி. அவர் சைனா மூங்கில், இந்த பேம்போ சீட்னு சொல்லுவாங்க, சைனா மூங்கிலோட விதையை வாங்கி நட்டு வளர்க்க ஆசைப்பட்டிருக்காரு. அவரும் நட்டு வளர்க்க தொடங்கியிருக்காரு. அவர் நட்டு வளர்த்து ஆரம்பித்த 1 வாரம் தண்ணி விடுறாரு, 2 வாரம் தண்ணி விடுறாரு, 3 வாரம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம், 1 வருஷம் ஆகுது. அதுலேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, பெனிஃபிட்டுமே இல்லை. அது துளிர் கூட விடலை. சுற்றி பார்க்குறவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுதான் ஆவாத விதைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதை எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்க, அதுதான் ஒன்றுமே முளைக்கலையே அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் இவர் மனசை விடாமல், இல்லையே உழைப்பை போட்டால் பலன் இருக்குன்னு சொன்னாங்களே, நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆகி அது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, அது துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. வித்தின் த வீக்ஸ் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்கு. ஸோ சுற்றி உள்ளவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடந்துச்சு, ஒருவேளை ஓவர் நைட்டில் வளர்ந்துட்டோ, வேறு ஏதாச்சும் மேஜிக் பண்ணியிருப்பாரோ அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு தான் தெரியும் 5 வருஷமாக அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கோன்னு. முதல்ல அந்த விதையானது தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பித்த போது முதல்ல அதோட ரூட்டை பில்ட் பண்ணியிருக்கு, அதோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. ஏன்னா உயரமாக வளர போகிறோம், நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் நிற்கும். அதனால் உயரமாக வளர போகிறோம். நம்ம சுற்றி என்ன பண்ணுவோம், வேரை விட்டு அதை பலப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு வேரை வச்சு சுற்றியும் நல்லா பில்டு பண்ணிட்டு நல்லா பலமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வித்தின் த வீக்ஸில் அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்கு. எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் ஜிம் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் வீடியோ போட்டு அதுக்கு வியூஸுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போதும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம், அதில் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். அப்போ எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கன்னா, இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, இதில் தான் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் உங்கள் உழைப்பு மட்டும் நீங்கள் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. பிகாஸ் உங்கள் உழைப்பு ஒரு நாள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போகும். அது இந்த சைனா மூங்கில் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிப்போம், பில்டிங்கை எவ்வளோ உயரம் வேணாலும் கட்டுவோம். ஓகே, ஸோ இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். வீடியோவில் எடிட்டிங்லாம் கிடையாது, அப்படியே ஒரே வீடியோ தான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.